எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம். மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டுக் கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். 4 வண்டில்களையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கையை செலுத்தக் கடவன் என்றார். அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக் கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. 2ஆம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெத்தனயேல் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக் கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூவாரின் குமாரனாகிய நெத்தனயேலின் காணிக்கை. 3ஆம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் என்னும் செபுலோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக் கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும்
5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை. 4ஆம் நாளில் சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சேதேயூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. 5ஆம் நாளில் சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேலின் காணிக்கை. 6ஆம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் என்னும் காத் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினார். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை. 7ஆம் நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்பிராயிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமாவின் காணிக்கை. 8ஆம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும்
5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேலின் காணிக்கை. 9ஆம் நாளில் கீதையோனின் குமாரனாகிய அபீதான் என்னும் பென்யமீன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும், பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது கீதையோனின் குமாரனாகிய அபித்தானின் காணிக்கை. 10ஆம் நாளில் அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும், பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேரின் காணிக்கை. 11ஆம் நாளில் ஓகிரானின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசேர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும், பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஓகிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை. 12ஆம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நப்தலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது: போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும், பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும், சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏனானின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது: வெள்ளித்தாலங்கள் 12, வெள்ளிக்கலங்கள் 12, பொன் தூபக்கரண்டிகள் 12, ஒவ்வொரு வெள்ளித்தாலம் 130 சேக்கல் நிறையும், ஒவ்வொரு கலம் 70 சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 2400 சேக்கல் நிறையாயிருந்தது. தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூபக்கரண்டிகள் 12, ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக, தூபக்கரண்டிகளின் பொன்னெல்லாம் 120 சேக்கல் நிறையாயிருந்தது. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் 12, ஆட்டுக்கடாக்கள் 12,
ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 12, அவைகளுக்கடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் 12, சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 24, ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டுக்கடாக்கள் 60, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60. பலிப்பீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார்.